உயிர் தரித்திருப்பது உண்டோ கௌசிகனே ராமனை விட்டு நான் ராஜ்யத்தில் அரைக்கணம் உயிர் தரித்திருப்பது உண்டோ கௌசிகனே. விஸ்வாமித்திரரே, ராமனை கேட்கிறீரே, ராமனை விட்டு பிரிஞ்சு என்னால அரட்சணம் இருக்க முடியுமா? நான் கீழே விழுந்துருவேனே, என்னுடைய பிராணம் போயிடுமே. அதனால எப்படிப்பட்டதான குழந்தை அவனை கேட்கிறியே, அவனை வந்து கேட்கிறீரே. பிரேமயூடல் புத்திர காமேட்டி செய்தல்லோ பிரேமையூடல் புத்திர காமேட்டி செய்தல்லோ ராமல் பினந்தானையா ரகுகூர்ணம் தனிலே ராமல் பிறந்தானையா ரகுகூர்ணம் தனிலே ராமனை விட்டு நான் ராஜ்யத்தில் அரைக்கணம் உயிர் தரித்திருப்பது உண்டோ கௌசிகனே. இப்படி கேட்கிறீரே, பிரேமையோட வளர்ந்த குழந்தையாச்சு, என் ராமனை விட்டு என்னால இருக்க முடியாது. அவனை கேட்கிறீரே, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பிறந்த குழந்தை உங்களுக்கு தெரியாதா? நீ ஞானியாச்சே, எல்லாத்தையுமே அறிவதாச்சே, அப்படி அறிஞ்சுட்டே என்ன கேட்கலாமா அப்படின்னு சொன்னார். எவ்வளவு என்ன சொன்னாலும் இந்த ரிஷி நகர்ந்தா தெரியல. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், ஊனஷோடஷ வருஷோமே. ஊனஷோடஷ வருஷன் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றாரு. 14 வயசு கூட என் குழந்தைக்கு ஆகல, அவனை போய் கூப்பிடுறீங்க. அவன் வந்து ராமோ ராஜீவ லோச்சனா, ராஜீவ லோச்சனான்னு தாமரை, அவன் தாமரை கண்ணன் அப்படின்னாராம். அவன் தாமரை கண்ணன் சொல்றதுக்கு காரணம் என்ன? தாமரை கண்ணன் சொல்லுவானே, அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கும் தாமரை கண்ணன் சொல்றதுக்கும் என்ன அப்படின்னா, தாமரையுடைய சுபாவம் என்ன, சாயந்தர வேளை ஆயிடுச்சுன்னா தானா அந்த கூம்பை மூடின்றுவோம். சாயந்தர வேளை சூரியன் அஸ்தமிச்சுட்டுன்னா தாமரை மூடின்றும். அதே மாதிரி காலப்புற சூரியன் உதயமான உடனே கொல்லுன்னு புற்பிக்குமா. அந்த மாதிரி என்னுடைய குழந்தை ராமன் ராத்திரி ஆயிடுச்சுன்னா, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவானே, சாப்பிட்டுட்டு மம்பு சாப்பிட்டு தூங்கிடுவானே. காலம்புற சூரிய உதயம் ஆனப்பறந்தானே எழுந்திருப்பான். நீங்களும் ராட்சசரோட சண்டை போடணுங்கிறேன். அவனும் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்காத குழந்தை. ராட்சசாலனாலே நிச்சாச்சராள்னு பேரு. நிச்சாச்சராள்னா ராத்திரி யுத்தம் பண்ணக்கூடியவா, நிச்சாச்சராள்னு பேரு. அவ ராத்திரி தான் வருவா. அதனால அவளையும் நீங்க சொல்றேனே நான் அனுப்ப முடியாது. ராமோ ராஜீவ லோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அடுத்த வரி சொல்றான், நயுத்தயோத்திய தாமஸ்ய பஸ்யாமி சகராட்சசை. அவன் அப்படி யுத்தம் பண்ணுவாங்கிறது நான் பார்த்தது இல்லைன்ட்டு. அப்ப இவர் கண்ணுக்கு தான் நோயே தவிர அவன் பராக்கிரமத்துக்கு குறைவில்லைன்னு அடியின் குருநாதர் சொல்லுவார். இவனுடைய கண்ணுக்கு இவன் பார்த்தது இல்லைங்கிறத சொல்றான். ஆனா அவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் தான். உடனே ஒரு பதில் சொல்ற, கோபம் வந்து, என்னப்பா அப்படி சொல்ற, அவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை நீ நினைச்சுட்டு இருக்க, என்னுடைய கண்ணுனால பாருங்கிற விஸ்வாமித்திரர். அகம் வேத்மி மகாத்மானமு ராமம் சத்ய பராக்கிரமம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். வசிஷ்டோபி மகாதேஜாः ये च मे तपसि स्थिताः. अहं वेद्मि महात्मानम्. அகம் வேத்மி எது ஒரு, இப்ப பாருங்க, இதுலயே பாருங்க, ராமாயணத்துடைய உபபிரமணம் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கிறச்சு இதுலயே பாருங்க, அகம் வேத்மி மகாத்மானம்னு வருது. வேதத்துல பாருங்க வேதாகமேதம்னு வருது. வேதாகமேதம் அதே சப்தம் அதே பதம் இங்க வருது. அகம் வேத்மி மகாத்மானம், வேதாகமேதம் மகாந்தம் அப்படின்னு வருது. அதனால அப்படி அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம்
ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னா அப்படிப்பட்டதான இந்த இவனை பத்தி